वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यचतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 39 இருந்துருக்கோம். இன்றைய தினம் 4 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 89, 90, 91 அண்டு 92. சென்ற வகுப்புல நம்ம கடைசியாக பார்த்த ஸ்லோகம் என்ன? 88வது ஸ்லோகம். வன்யவிருத்தி ரிமாம் சஸ்வது ஆத்மானு கமனேனகாம் வித்யாம் அபியசனேனேவ பிரசாதயிதும் அருகசி அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சதா காலமும் கல்வியை பயிலுவதால் நம்ம ஒரு தெளிவை அடைகிறோம் இல்லையா? அதை போல எப்பொழுதும் இந்த நந்தினியை பின்தொடர்ந்து உபசரிப்பதால் அவளுடைய அருள் உனக்கு கிடைக்கும். அப்படி நீ அவளை பின்தொடரும் பொழுது காட்டில் இருக்கக்கூடிய பழம், காய், கிழங்கு இவைகளையே நீ என்ன பண்ணணும்? ஆகாரமாக உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வசிட்டர் திலீபன் இடத்துல சொல்லிண்டே வரார். அடுத்து நீ என்ன பண்ணணும்? அந்த நந்தினியை பின்தொடர்றதுனா என்ன, அதற்கு எப்படி பணிவிடை செய்யணும், உன்னுடைய மனைவி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இனி மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்ல போறார். அந்த ரீதியில இன்றைய தினமான 39வது வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 89லேருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த 89வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி நந்தின்யாக அனுசரணஸ்ய பிரகாரம் வர்ணயதி. சம்பிரதி நந்தின்யாக அனுசரணஸ்ய பிரகாரம் வர்ணயதி. அந்த நந்தினியை நீ பின்தொடரணும்னு சொன்னார் இல்லையா? அப்படி பின்தொடரும் பொழுது என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். பிரஸ்திதாயாம் பிரதிஷ்டேதாக ஸ்திதாயாம் ஸ்திதமாச்சரேஹே நிஷன்னாயாம் நிஷீதாஸ்யாம் பீதாம்பசி பிபேரபஹ. பிரஸ்திதாயாம் பிரதிஷ்டேதாக ஸ்திதாயாம் ஸ்திதமாச்சரேஹே நிஷன்னாயாம் நிஷீதாஸ்யாம் பீதாம்பசி பிபேரபஹ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 89. என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்குனாக்கா, நீ அந்த பசுவிற்கு எல்லா வகையிலும் பணிவிடை செய் அப்படிங்கிறத சொல்றார். அதன் நிழல் போல நடந்துகொள். சரி, பணிவிடை பண்ணணும், நிழல் போல நடந்துக்கணும்னு சொன்னா என்னென்ன பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? சொல்ற. அஸ்யாம் நந்தினி, இந்த நந்தினி இருக்கா இல்லையா? பிரஸ்திதாயாம், நாம புறப்படும் பொழுது இந்த நம்மளுடைய ஆசிரமத்திலிருந்து வேற ஒரு காட்டிற்கு கார்த்தால மேய்ச்சலுக்கு போவா இல்லையா? அப்படி புறப்படும் பொழுது பிரதிஷ்டேதாகா, நீயும் அது கூடவே சேர்ந்து புறப்படணும். நம்பர் 1. ஸ்திதாயாம், அந்த பசு போயிட்டே இருக்கும்போது நிற்கும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது ஸ்திதிம், நீ என்ன பண்ணணும்? நிற்கணும். நிஷன்னாயாம், ஒருவேளை அந்த பசு படுத்துன்றதுன்னு வச்சுக்கியோ, நிஷீத, நீ என்ன பண்ணணும்? அங்க உட்காந்துக்கணும். பீதாம்பசி, ஒருவேளை அதுக்கு தாகம் எடுத்து தண்ணீர் குடித்ததுன்னா நீ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அபஹா பிபேஹே, நீயும் தண்ணீரை குடிப்பாயாக அப்படிங்கிறது இந்த 89வது ஸ்லோகம். பிரஸ்திதாயாம் பிரதிஷ்டேதாக ஸ்திதாயாம் ஸ்திதமாச்சரேஹே நிஷன்னாயாம் நிஷீதாஸ்யாம் பீதாம்பசி பிபேரபஹா அப்படிங்கிறது 89வது ஸ்லோகம். பதச்சேதா பிரஸ்திதாயாம் பிரதிஷ்டேதாக ஸ்திதாயாம் ஸ்திதிம் ஆச்சரேஹே நிஷன்னாயாம் நிஷீத அஸ்யாம் பீதாம்பசி பிபேஹே அபஹ. இது பதச்சேதः. அன்வயः அஸ்யாம் பிரஸ்திதாயாம் பிரதிஷ்டேதாக
இந்த நந்தினியானது எப்பெல்லாம் இந்த ஆசிரமத்திலிருந்து புறப்படுறாளோ அப்ப நீ என்ன பண்ணணும், அந்த நந்தினியோடவே புறப்படணும். ஓ, என்ன சொல்லிட்டார், பசுவிற்கு எல்லா வகையிலும் நீ பணிவிடை செய், அதன் நிழல் போல நடந்து கொள்னு சொன்னார். என்னென்ன காரியங்கள் பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அதை டீட்டெயிலாக கொடுக்குறார். பிரஸ்திதாயாம் பிரதிஷ்டேதாக, இந்த நந்தினி புறப்படும் பொழுது நீயும் புறப்பட வேண்டும். ஸ்திதாயாம் ஸ்திதிமாச்சரேகே, அந்த நந்தினியானது நிற்கும் பொழுது நீயும் நிற்கணும். நிஷன்னாயாம் நிஷீத, ஒருவேளை அந்த நந்தினியானவர் படுத்துட்டாள்னா நீ அங்கேயே உட்கார்ந்துக்கணும். பீதாம்பசி அபஹா பிபேஹே, அவள் தண்ணீரை குடிக்கும் பொழுது நீயும் தண்ணீரை குடிப்பாயாக. அப்படிங்கிறது இந்த 89வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்திருக்கு, அன்பயமாக இருந்திருக்கு. பிரதிபதார்த்தா பாருங்க, அஸ்யாம், அஸ்யாம் நாம நந்தின்யாம், பிரஸ்திதாயாம் நாம பிரச்சலிதாயாம் புறப்படும் பொழுது, பிரதிஷ்டேதாக பிரச்சலது நீயும் புறப்படு, ஸ்திதாயாம் நாம ஸ்திராயாம் அவள் நிற்கும் பொழுது, ஸ்திதிம் ஸ்திரஹ நீயும் நில்லு, நின்று ஆச்சரேகே அதே மாதிரி நிற்க வேண்டியது. நிஷன்னாயாம் நாம உபவிட்டாயாம் அது படுத்துக்கும் பொழுது, நிஷீத நீயும் என்ன பண்ணணும், உபவிஷத்து நீயும் உட்கார்ந்துக்கோ. பீதாம்பசி ஜலே பீதே, ஒருவேளை அவ தண்ணீர் பருகினால், அபஹா அந்த ஜலத்தை, பிபேஹே நீயும் பிபது நீயும் குடிப்பாயாக. இப்படியாக இந்த 89வது ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தமானது அமைஞ்சிருக்கு. அதனுடைய பாவார்த்தம் என்ன பாருங்க. ஸ்லோக நம்பர் 89 பாவார்த்தம். யதா இயம் நந்தினி சலதி ததா பவானபி சலது, இவள் புறப்பட்டால் நீயும் புறப்படு. யதா திட்டதி ததா பவானபி திட்டது, அது நின்னா நீயும் நில்லு. யதா உபவிசதி ததா பவானபி உபவிசத்து, அவ உட்கார்ந்தா நீயும் உட்கார்ந்துக்கோ. யதா ஜலம் பிபதி ததா பவானபி ஜலம் பிபது, அவள் தண்ணீர் பருகும் பொழுது நீயும் தண்ணீரை பருகு. இதுதான் அந்த நந்தினிக்கு நீ செய்யக்கூடிய பணிவிடை, அது நிழல் போல இருக்கிறது அப்படின்னா அதனுடைய பாவார்த்தம் இதுதான். அடுத்து நான் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 90th ஸ்லோகம். என்ன அந்த ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம், அன்வய, பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி நந்தின்யாக சேவாயாம் சுதட்சிணாயாக தாயித்வம் வர்ணயதி. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப நந்தினிக்கு சுதட்சிணா பண்ண வேண்டியது, அதாவது உன்னுடைய மனைவி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்றேன், கேட்டுக்கொள் அப்படிங்கிற மாதிரி வசிட்டர் திலீபன் இடத்துல அந்த நந்தினிக்கு பணிவிடை செய்யின்னு சொன்னார் இல்லையா. அப்போ சுதட்சிணா என்ன பண்ணணும், அவளும் பணிவிடை செய்யணும். அவ என்ன மாதிரி பணிவிடை செய்யணும்ன்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். சம்பிரதி நந்தின்யாக சேவாயாம் சுதட்சிணாயாக தாயித்வம் வர்ணயதி. பாருங்க. வதூர் பக்தி மதி சைனாம் அர்ச்சிதாம் ஆதபூவனாது பிரயதா பிராதரன்வேது சாயம் பிரத்யுத் பிரஜேதபி. வதூர் பக்தி மதி சைனாம் அர்ச்சிதாம் ஆதபூவனாது பிரயதா பிராதரன்வேது சாயம் பிரத்யுத் பிரஜேதபி. இது ஸ்லோகா 90வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன, வசிட்டர் நந்தினிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டே வர்றார். அதுல சுதட்சிணா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் டீட்டெயிலாக சொல்றார். உனது மனைவி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ண, பக்தியுடன் ரொம்ப பரிசுத்தமாக இருந்துட்டு இந்த பசுவை புஷ்பங்களால் பூஜிக்கணும். காலையில் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு அந்த பசுவானது காலையில் மேய்வதற்கு காட்டிற்கு போகும் பொழுது இந்த தப்போவனத்தினுடைய எல்லைன்னு இருக்கு இல்லையா, நம்ம ஆசிரமத்துக்குன்னு ஒரு எல்லை பவுண்டரி இருக்கு, அந்த எல்லை பர்யந்தம் அவ பின்தொடர்ந்துன்னு போகணும். சாயங்காலத்தில் அந்த தப்போவன எல்லைக்கு போய் நின்றுட்டு நந்தினி வரும்பொழுது அதை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வரணும். இது சுதட்சிணா பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கிறத வசிட்டர் திலீபன் இடத்துல சொல்றார். அந்த நந்தினிக்கு நீ பண்ண வேண்டியது என்னன்றதை சொல்லியாச்சுப்பா, அடுத்து உன்னுடைய மனைவி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார். உன்னுடைய மனைவி சுதட்சிணா இருக்கா இல்லையா, அவள் ரொம்ப சுத்தமாக பரிசுத்தத்துடன் கார்த்தால அந்த நந்தினிக்கு பண்ண வேண்டிய கோபூஜையை பண்ணணும்.
பண்ணி முடிச்சுட்டு அது மேய்ச்சலுக்கு போகும் இல்லையா, சாரி, அப்படி போகும் பொழுது நம்மளுடைய ஆசிரம எல்லை பர்யந்தம் போய் நின்றுண்டு அவளை வழி அனுப்பிச்சிட்டு வரணும். திரும்ப சாயங்காலம் மேய்ச்சல் முடிச்சுட்டு வரும்பொழுது நம்மளுடைய எல்லை வரைக்கும் போய் நின்றுண்டு அந்த நந்தினியை எதிர்கொண்டு அவளை ஆழ்ச்சிட்டு வரணும். இந்த வேலையை உன்னுடைய மனைவியானவள் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த 90வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். வதூர் பக்தி மதி சைனாம் அர்ச்சிதாம் ஆதபோவனாது பிரயதா பிராதரன்வேது சாயம் பிரத்யுத் பிரஜேதபி பதச்சேதா வதூஹ் பக்திமதி ச ஏனாம் அர்ச்சிதாம் ஆதபோவனாத் பிரயதா பிராதः அன்வேது சாயம் பிரத்யுத் பிரஜேத் அபி இதி பதச்சேதः. அன்பயः வதூஹு பக்திமதீச்ச, வதுனா யாரு? உன்னுடைய மனைவி சுதக்ஷிணா. பக்திமதீச்ச, ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு இருந்துட்டு, பிரயதா அர்ச்சிதாம், ரொம்ப ஸ்ரத்தையுடன் பூஜை பண்ணி, ஏனாம், ஏனாம்னா இந்த நந்தினியே, பிராதா காலை பொழுதுல இருக்கு இல்லையா, அப்போ ஆதபோவனாது அன்பேது, அந்த ஆசிரமத்தினுடைய எல்லை பர்யந்தம் போய் அவளை வழி அனுப்பணும். சாயமப்பி பிரத்யுத் பிரஜேத், அதே மாதிரி சாயங்காலம் அந்த எல்லைக்கு போய் நின்றுண்டு அவளை எதிர்கொண்டு வரவேத்துண்டு ஆஷின் வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. பாருங்க, பிரதிபதார்த்தா வதூஹு நாம ஸ்னுஷா, யாரு? சுதக்ஷிணா. ச ததா ச, நீ என்ன பண்ணணுமோ அதை போல அவளும். பக்திமதி நாம ஸ்ரத்தாவதி, ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட, பிரயதா பவித்ரா தூய்மையானவளாக இருந்து கொண்டு, அர்ச்சிதாம் நம்ம பூஜிதாம் அந்த நந்தினிக்கு பண்ண வேண்டிய பூஜைகளை செய்ய வேண்டும். ஏனாம் யாருக்கு? ஏனாம் நந்தினி, இந்த நந்தினிக்கு. பிராதா நாம பிராத காலே, ஆதபோவனாத்து நாம தபோவன பர்யந்தம், இந்த வசிஷ்டர் தங்கியிருக்க இடத்துக்கு பேர் என்ன பேரு? தபோவனம்னு பேரு. அதனுடைய எல்லை பர்யந்தம் போயிட்டு அன்வேது அணுகச்சது, அந்த நந்தினியை பின்தொடர்ந்துட்டே போனோம். சாயம் அதே மாதிரி சந்தியா சமயே, சாயங்காலத்துல அப்பி ததா அதை போல, பிரத்யுத் பிரஜேத் திரும்ப அவளை போய் எதிர்கொண்டு, பிரத்யுத் கச்சேத் ஆஷின் வரணும். இதுதான் அவ பண்ண வேண்டிய வேலைகள். பாவார்த்தா ஸ்னுஷா சுதக்ஷிணாபி பக்தியா நந்தின்யாக பூஜாம் கரோது, பூஜாம் கிருத்வா தபோவனஸ்ய சமீப், தபோவனஸ்ய சீமா பர்யந்தம், அந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா எல்லை, அது வரைக்கும் நந்தினியும் அணுகச்சது, நந்தினியை பின்தொடர்ந்துட்டே போனோம். புனகா சாயங்காலே அஸ்யாக நந்தின்யாக பிரத்யாகமனே திரும்ப வரும்பொழுது, தபோவனஸ்ய சீமாயாம் ஸ்தித்வா, அந்த எல்லை சுவர் இருக்கு இல்லையா அதுகிட்ட நின்றுண்டு, ஸ்வாகத பூர்வகம் அவளை வரவேற்கணும், எதிர்கொண்டு வரவேற்கணும். ஆசிரமம் ஆணையது, எதிர்கொண்டு வரவேற்று ஆசிரமத்துக்குள்ள ஆசிரம் வரணும். இப்படியாக பண்ணா அந்த நந்தினியிடத்துல உங்கள் இருவருக்கும் என்ன ஏற்படும்? பிரீத்தி ஏற்படும். அப்போ அவளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து தடையில்லாமல் கிடைக்குங்கிறத சொல்றார். இப்படி ஸ்லோக நம்பர் 90 பாவார்த்தமாக இருந்துருக்கு. அடுத்தது ஸ்லோக நம்பர் 91. அடுத்து நாம் பார்க்க போகிற ஸ்லோகம் என்ன? 91. பாருங்க, அந்த ஸ்லோகம் நம்பர் 91 என்ன, அதனுடைய பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க, சம்பிரதி நந்தின்யாக சேவாயாக அவதிம் வர்ணயதி. இப்போ இந்த திலீபன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த இடத்தையும் காலத்தையும் நன்கு அறிந்தவன், மேலும் பிரீத்தி அடைந்தவன். இப்போ தன்னுடைய குரு சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்பேற்பட்ட அந்த அரசன் மனைவியுடன் சேர்ந்துண்டு ரொம்ப வணக்கத்துடன் இருந்துண்டு குருவினுடைய கட்டளைய அப்படியே என்று சொல்லி ஏற்றுக்கொண்டான். ஏன்னா அவன் இந்த சமயம் காலம் இதெல்லாம் நன்கு அறிந்தவன். இப்போ குரு சொன்னது அப்படியே நன்னா மனசுல வாங்கிட்டான். மேலும் அவனுக்கு ஒரே சந்தோஷம். அதனால ரொம்ப வணக்கத்துடன் வினயத்துடன் குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு, குரு என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளையை அவ்வாறே என்று கூறி அப்படியே ஏத்துட்டான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சம்பிரதி நந்தின்யாக சேவாயாக அவதிம் வர்ணயதி. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. ஸ்லோக நம்பர் என்ன? 91.
இப்போ இவ்வாறு நீ என்ன பண்ணுவ, நந்தினிக்கு அருள் கிடைக்கும் வரை பணிவிடை செய்து வா, நீயும் உன்னுடைய மனைவியும். அப்படி நீ பண்ணிட்டே வந்தீனாக்கா எந்த இடையூறும் இல்லாம உனது காரியமானது நிறைவேறும். உனது தந்தை போல நீயும் அந்த புத்திரர்களை உடையவனாக ஆவாய். நீயும் அவ்வாறு சத்புத்திரனை அடைந்து சிறந்து இருப்பாய் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றார். யாரு? வசிட்டர். இப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டான், அவ்வாறே பண்றேன்னு சொல்லிட்டான். இப்ப ஆசீர்வாதம் பண்றார். இத்யா பிரசாதாதஸ்யா துவம் பரிச்சர்யா பரோபவ அவிக்னவஸ்து தே ஸ்தேயாக பிதேவ துரிபுத்ரிணாம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 91. இத்யா பிரசாதாதஸ்யாக துவம் பரிச்சர்யா பரோபவ அவிக்னமஸ்து தே ஸ்தேயாக பிதேவ துரிபுத்ரிணாம். என்ன அர்த்தம்? இவ்வாறு நீ என்ன பண்ணு, இந்த நந்தினியுடைய அருள் கிடைக்கும் வரை பணிவிடை செய்து வா, உன்னுடைய காரியம் இடையூறு இல்லாமல் நடக்கும். உனது தந்தையை போல சத்புத்திரர்களை நீயும் பெற்றெடுப்பாய் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றார். யாரு? வசிட்டர். பதச்சேதா இதி ஆப்ரசாதாத் அஸ்யாஹ த்வம் பரிச்சர்யாபரஹ பவ அவிக்னம் அஸ்து தே ஸ்தேயாஹ பிதா இவ துரி புத்ரிணாம் இதி பதச்சேதः. அன்வயः இதி ஆப்ரசாதாத் த்வம் அஸ்யாஹ பரிச்சர்யாபரஹ பவ தே அவிக்னம் அஸ்து பிதா இவ புத்ரிணாம் துரி ஸ்தேயாஹ. நீ இதே மாதிரி அந்த நந்தினிக்கு பணிவிடை செய்து வா, எந்த தடையும் இல்லாமல் நீ நினைப்பது நிறைவேறும், உன்னுடைய தந்தையை போல உனக்கும் புத்திர பாக்கியமானது உண்டாகும்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். பிரதிபதார்த்தா பாருங்கோ. இதி ஏவம் அப்பிரசாதாத் அனுகிரக பர்யந்தம் துவம் பவான் திலீபா அஸ்யாக இந்த நந்தின்யாக பரிச்சர்யாபரஹ நம சேவாயாம் நிரதா பவ அஸ்து, இப்படியாக நீ சேவையை செய்து வா. தே அது பவதா உன்னுடைய அவிக்னம் நிர்விக்னம் தடையில்லாத விஷயங்களை அஸ்து பவது செய்யும். பிதா பிதன யாரு? ஜனகா இவ யதா ததா புத்திரினம் சத்புத்திரவதாம் துரி அக்ரே ஸ்தேயாக திட்டது. நீயும் புத்திர சந்ததியும் உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றார். யாரு? வசிட்டர். அகம் யதா உக்தவான் ததா, நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி வரப்பிரதான பர்யந்தம் வரம் கிடைக்கும் வரை நந்தின்யாக சேவாம் கரோது, நந்தினிக்கு சேவை பண்ணிட்டே வா. பவதா சர்வே விக்னாக நஷ்யந்து, உன்னுடைய எல்லா விக்னங்களும் தொலைந்து போகும். யதா பவதா பிதா சத்புத்திரவான் ஆசீது, எப்படி உன்னுடைய அப்பா நல்ல மகனுடன் இருந்தாரோ விளங்கினாரோ, ததா ஏவ அதை போல பவானபி நீயும் தஸ்யாம் பங்கௌ அக்ரேசரஹா பவது. ஸோ உன்னுடைய வம்சத்துல எல்லாருக்கும் அந்த சத்புத்திரனாது இருக்கும் அப்படிங்கிற வரிசையில நீயும் இடம் பெறுவாய் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றார். யாரு? வசிட்டர். அடுத்தது ஸ்லோகம் நம்பர் 92. சம்பிரதி திலீபா குரோஹோ ஆக்ஞாம் கிரகீதவானிதி வர்ணயதி. குரு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை, அந்த கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டான்? ததேதி பிரதிஜக்ராக பிரீத்திமான் ச பரிகிரஹ ஆதேசம் தேசகாலஜ்ஞः சிஷ்யः சாசிதுரானதः. ததேதி பிரதிஜக்ராக பிரீத்திமான் ச பரிகிரஹ ஆதேசம் தேசகாலஜ்ஞः சிஷ்யः சாசிதுரானதः அப்படிங்கிறது சாசிதுஹு ஆனதः சேதக சாசிதுரானதः. ததேதி ததா பிளஸ் இதி ததேதி பிரதிஜக்ராக பிரீத்திமான் சபரிகிரஹ ஆதேசம் தேசகாலஜ்ஞः சிஷ்யः சாசிதுஹு ஆனதः. பதச்சேதः ததா இதி பிரதிஜக்ராக பிரீத்திமான்
सपरिग्रहः आदेशं देशकालज्ञः शिष्यः शासितुः आनतः इति पदच्छेदः. ஏன்னா ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரியணும்னா முதல்ல பதச்சேதம் தான் பண்ணணும். இந்த ஸ்லோகத்தினால என்ன சொல்ல வர்றார்? சம்பிரதி திலீபா குருஹு ஆக்ஞாம் கிரகீதவான் இது வர்ணயதி. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக திலீபன் தன் குருவான வசிட்டர் என்ன சொன்னாரோ அவருடைய ஆக்ஞாம் கட்டளையை கிரகீதவான் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறது. அன்பையாக பாருங்கோ, தேசகாலஜா, அதாவது இடத்தையும் காலத்தையும் அறிந்தவன் யாரு? திலீபன். அவன் பிரீத்திமான், ரொம்ப பிரீத்தியுடையவன் குருவின் இடத்துல. மேலும் சிஷ்யா, அந்த சிஷ்யனான அரசன் திலீபன். சபரிகிரகா, மனைவியுடன் கூடியவனாக இருக்கக்கூடியவன். ஆனதா, வணக்கமுடையவன். சாசிதுஹு, சாசிதுனா யாரு? குருவினுடைய ஆதேசம், ஆதேசன கட்டளையை என்ன பண்றான்? ததா இதி, அப்படியே அவ்வாறே ஆகட்டும் என்று பிரதிஜக்ராக ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது அன்வயா. பிரதிபதார்த்தா என்ன? பாவார்த்தா பாருங்க. பிரதிபதார்த்தா தேசகாலஜா, நாம தேசம் காலம் ச ஜானானஹ, நன்கு அறிந்தவன் அர்த்தம். பிரீதிமான், ஹர்ஷவான், ஏன்னா இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான் இல்லையா? குரு தனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டார். அதனால அவன் யாரு? பிரீத்திமான், ரொம்ப ஹர்ஷவான். சிஷ்யா அந்தேவாசி, குருவனுடைய வரிசையில் இருக்கக்கூடிய இவன் யாரு? சிஷ்யா. சபரிகிரகா பத்னியா சகிதா, மனைவிடன் கூடியவனாக இருக்கக்கூடிய. ஆனதா நாம நம்ரசன், ரொம்ப வணக்கத்துடன். சாசிதுஹு ஆதேஷ்டுஹு வசிட்டஸ்ய, உபதேசம் கொடுத்த வசிட்டரிடத்தில். ஆதேசம், ஆதேச நாம ஆக்ஞாம், அந்த கட்டளையை. ததா தேனையேவ பிரகாரேன அஸ்து, நீங்கள் எவ்வாறு கூறினீர்களோ அவ்வாறே செய்கிறேன். இதி ஏவம் பிரதிஜக்ராக ஸ்வீகிருதவான், ஏற்றுக்கொண்டான். பாவார்த்தா ராஜா திலீபா தேசம் காலம் ச ஜானாதி ஸ்ம, சஹ வசிஷ்டஸ்ய பிரீதிமான் சிஷ்யः ஆசீத், சஹ பத்னியா சுதக்ஷிணயா சகிதः ஆசீத். குருः வசிஷ்டஸ்ய ஆக்ஞாம் ததாஸ்து இதி அனுமதவான், அப்படியே ஏற்றுக்கொண்டான். இப்படிங்கிறதாக இந்த ஸ்லோக நம்பர் 92 அமைஞ்சிருக்கு. ததேதி பிரதிஜக்ராக பிரீத்திமான் சபரிகிரகா ஆதேசம் தேசகாலஜ்ஞ சிஷ்யா சாசிதுரா ஆனதா அப்படிங்கிறது 92வது ஸ்லோகம். ஸோ இப்படியாக இன்றைய தினம் நம்ம 4 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். 89, 90, 91 அண்டு 92. அடுத்தது திங்கட்கிழமை அன்னைக்கு 3 ஸ்லோகங்கள். ஸோ மொத்தம் ரகுவம்சத்துடைய பிரதம சர்க்கத்தில் 95 ஸ்லோகாஸ் இருக்கு. நம்மளுடைய பிளான் பிரகாரம் கரெக்டாக திங்கக்கிழமையோட அந்த 3 ஸ்லோகங்களையும் நாம் பூர்த்தி பண்ணிடுறோம். சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய மெயின் எக்ஸாம் இருக்கும். 1 வேர்ட் மாதிரி தான் இருக்கும், கூகுள் ஃபார்மில் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான 4 ஸ்லோகங்கள் முடிஞ்சது. தாசன் ஏதாவது சம்சயம் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். கேட்குறதா? புரியுறதா? ஆடிபிளா இருக்கா? புரியுது சுவாமி. ஆடிபிளா இருக்கு சுவாமி, புரியுது. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. இந்த 91 ஸ்லோகால வந்து புத்ரி நாம்னு இருக்கு. அது இங்க வந்து வம்ச விருத்திக்கு மகன் சொன்னீங்க. புத்ரி நாம்னு இருக்கே, அதான். இருக்கலாமே, தப்பு இல்லையே, சொல்லலாமே. புத்திரினாம், நல்ல புத்திரர்களை உடைய அர்த்தம். ப்ளூரல்ல சொல்றா, குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல மகன் மகள்னு இல்லாம குழந்தைகள் சொல்றா. பொதுவாக குழந்தைன்னு என்ன சொல்லுவா? அப்புறம் தானே ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்கறது. இது காமனா புத்திரினானா குழந்தைகள், குழந்தை செல்வங்களை பெறுவாயாக அர்த்தம். அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? மகன்னு இல்லை, மகன்ற அர்த்தம் கிடையாது, குழந்தைகள்ன்ற அர்த்தம். சரியா? ஓகே.
ஓகே தேங்க்யூ. ಧನ್ಯವಾದ.